ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் 2023 ஆண்டுல நிறைய பிரச்சனைகளை, நிறைய துன்பங்களை, நிறைய சோர்வுகளை, தனிமையின் நேரங்களை பார்க்க வச்சிருக்கலாம். இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நிறைய சூழ்நிலைகளை நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய எதிர்ப்புகளை நீங்க சந்திச்சிருக்கலாம். இல்ல நிறைய சத்துருக்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்ட கர்த்தர் அப்படி வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆண்ட கர்த்தர் அப்படி வைக்க மாட்டார். கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களை ஒரு புதிய விதத்துல நடத்த போகிறாரு. அது எப்படி நடத்த போகிறார் என்றால், அததான் இந்த வருஷத்தின் வாக்கு தத்தமா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அததான் கர்த்தர் இந்த வருஷத்தின் வாக்கு தத்தமா நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, நல்லா கவனிங்க. வாக்கு தத்தம் என்பது என்ன? வாக்கு தத்தம் என்பது என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மளை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கான திட்டம் தான் வாக்கு தத்தம். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை கர்த்தர் இந்த ஆண்டுல எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அத வார்த்தையின் வடிவில் உங்ககிட்ட கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் உங்களை எவ்வாறு வாழ வைக்க திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுல நீங்க வாழ்ந்துடலாம். ஹல்லேலூயா. அவர் உங்களை வாழ வைக்க திட்டம் வச்சிருக்கிறத அறிந்து கொள்ளுவதற்கு ஒரே வழி என்னன்னா அவருடைய வார்த்தை தான். வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. வேற எதுவுமே கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்றேன். அவருடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவு பெருசு என்கிற ஒரு சுருக்கமான காரியத்தை சொல்றேன். நீங்க அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நல்லா கவனிங்க. ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கவனிங்க, பேசுங்க, பாருங்க, கேளுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பார்க்கறதுக்கு தான் வசனத்தை டிவியில போடுறோம். ஹல்லேலூயா. கேட்கறது எப்படியும் கேட்டுருவீங்க. ஹல்லேலூயா. அடுத்து கவனமா கேட்கணுன்றது ரொம்ப முக்கியம். கேட்கலாம், நீங்க தூங்குனாக்க கூடி கேட்கும். இருக்கிறீங்களா? நீங்க தூங்குனா கேட்காதுங்கிறீங்களா? ரெண்டு பக்கமும் பாக்ஸ் வச்சு சும்மா அள்ளி தூவுறோம். சவுண்டை வெயிடான்னு வேற சொல்லியிருக்கிறேன். அப்ப என்ன நடக்குன்றீங்க? நீங்க எந்த அளவுக்கு தூங்கினாலும் உங்க காதுல சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா கவனமா கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க, கவனமா பாருங்க, கவனமா பேசுங்க. ஹல்லேலூயா. நான் மட்டும் இப்ப பேசிட்டு இருக்க போறதில்ல, நீங்களும் என்னோட சேர்ந்து பேச போறீங்க. ஹல்லேலூயா. சரி, அவருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து சுருக்கமா ஒன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்து முடிச்ச உடனே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருளுமா இருந்துச்சு. நல்லா கவனிங்க. பூமியானது எப்படி இருந்துச்சுங்க? ஒழுங்கின்மையா வெறுமையா ஆழத்தின் மேல இருளா இருந்துச்சு. அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத ஒரு உலகத்துல, பூமியில அவர் எல்லாவற்றையும் எப்படி கொண்டு வந்து சேர்த்தார்? இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம்? மரம் இருக்குது, செடி இருக்கு, கடல் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வார்த்தையினால வந்துச்சு. என்ன சொன்னார்னா, வெளிச்சம் உண்டாக கடவது சொன்ன வெளிச்சம் வந்துச்சு. ஆகாய விரிவு உண்டாக கடவது சொன்னாரு, ஆகாய விரிவு உண்டாச்சு. தேவச்சனமே, இந்த 2024 வருஷத்துல அவர் உங்களை எப்படி வாழ வைக்க போறேங்கிறத இவ்வாறு தான் சொல்றாரு. இந்த வார்த்தையை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கை 2024ல அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூடி மாறி இருக்காது. நான் சொல்ல முடியும், இம்மி அளவு அப்படி இப்படி இருக்காது. அவர் சொன்னதை கரெக்டா சொன்னபடியே உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பார். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இருக்கிறீங்களா? இந்த உலகத்துல நீங்கள் பார்க்கிற அத்தனையுமே அவர் வார்த்தையினால் தான் சிருஷ்டித்திருக்கிறார். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இங்க இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். இப்ப நல்லா கவனிங்க. எல்லாரும் என்னோட சேர்ந்து அந்த வசனத்தை நீங்க படிக்கணும், சத்தமா படிக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நல்லா கவனமா கேட்கணும். சரி, வாசிக்கலாங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. எல்லாரும் வாசிக்கலாங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு மற்றதெல்லாம் நல்லா தெரியும். கடனை குறித்த அறிவு நல்லா இருக்குது. எப்படின்னா, எந்த பேங்க்ல எவ்வளவு லோன் கொடுப்பாங்கன்றது நல்லா தெரியும். இருக்கிறீங்களா? எந்த கடையில நல்ல சாரி இருக்குன்றது நல்லா தெரியும். இருக்கிறீங்களா? எந்த டைம்ல நாடகம் போடுவாங்கன்றது தெரியும். ஏங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூடி அவங்க வீட்டு பிரச்சனை தெரியாது, ஆனா அவங்க வீட்டு பிரச்சனை நமக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அவைகளை எல்லாம் அறிந்து வச்சிருக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, எப்பா, நீங்க அதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறதுனால ஒரு விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையை உங்களால வாழ முடியறது இல்லப்பா. நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளராக வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாவற்றிலும் விடுதலை ஆயிடுவீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் சரி, சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களை அவைகளில் இருந்து விடுதலையாக்கும். அததான் சொல்றார். சத்தியம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? எது சத்தியம்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தியம்னா நமக்கு தெரிஞ்ச சத்தியம் என்னன்னா, சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா, அப்புறம் யார் மேல சத்தியம்? அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம். அந்த சத்தியத்தை பத்தி இங்க சொல்லல. அல்லேலூயா. அப்ப எந்த சத்தியத்தை பத்தி ஆண்டவர் இங்க சொல்றாரு? அதுக்கு கீழே இருக்கிறத வாசிக்கலாங்களா? 36ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? குமாரன் விடுதலை ஆக்குவார்னு சொல்றாரு. அவர் கொடுக்கிற விடுதலை தான் மெய்யான விடுதலைன்னு சொல்றாரு. அப்போ யாருதான் சத்தியம்னு சொல்லப்படுது என்றால், மெய்யான இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நம்மளை எல்லா பிரச்சனைகளில் இருந்து விடுதலை ஆக்குகிறது. கை இருந்தா தட்டுங்களேன்ப்பா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு நம்மை அவ்வாறு விடுதலையாக்குகிறது. சரி, இன்னொரு வசனத்தை கூடி வாசிக்கலாம். எரேமியா 4வது அதிகாரம், எரேமியா 4வது அதிகாரம். திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா 4வது அதிகாரம். அதுல 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எரேமியா 4வது அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம் வாசிக்கலாங்களா? என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதிருக்கிறார்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. தேவன் மனுக்குலத்தை பார்த்து சொல்றார். என்னன்னு சொல்றாருன்னா, என் ஜனங்களோ, அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் உங்களையும் என்னையும். அவரு உங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்கறதே கிடையாது. என்ன சொல்றாரு? என் ஜனங்கள், என் பிள்ளைங்க, என் மகன், என் மகள். இருக்கிறீங்களா? என் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா சொல்லுங்க. அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். நான் மட்டும் பேச போறது இல்லை, நீங்களும் பேசணும். அல்லேலூயா. எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? மதியற்றவர்களா இருக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க. அவங்க எதுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்களா? பொல்லாங்கு செய்ய
எப்படி ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்ன்றதுல அறிவாளிகள். ஆனா நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதிருக்கிறார்கள். உலகம் இப்படிதானங்க இருக்குது. சுத்தி சுத்தி பார்த்தா உலகம் எப்படி இருக்கு? பொல்லாங்கு செய்ய, தீமை செய்யறதுல அறிவாளிங்க. எப்படி ஒளிஞ்சு குடிக்கலாம், எப்படி குடும்பத்தை கெடுக்கலாம், எப்படி ஒருத்தரை வாழ விடாம தடுக்கலாம், அதுக்கெல்லாம் செம பிளான் போடுறா உலகம் இது. அப்படிதான் உலகம் ஓடிட்டு இருக்குது. இருக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க அந்த அறிவை உடையவர்களா இருக்கிறனால, நீங்க அதுல வளரணும்னு நினைக்கிறதுனால என்ன தெரியுமா பிரச்சனை? அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. எப்படி இருந்துச்சுங்களா? ஒழுங்கின்மையும். நமக்கு எல்லாவற்றையும் குறித்த அறிவு இருக்கு. கூகுளை பத்தி தெரியும், அதுக்கப்புறம் இன்ஜினியரை பத்தி தெரியும், இன்ஜினியரிங்க பத்தி தெரியும், IAS பத்தி தெரியும். எப்படி இந்த உலகத்துல முன்னேற வேண்டும் என்பதற்கான பிசினஸ் கிளாஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியும். எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி நம்ம வீட்டை கட்டுறது, எப்படி நம்ம செட்டில் ஆகிறது, இதெல்லாமே நம்ம அறிந்து வச்சிருக்கிறோம். இருக்கிறீங்களா? இதெல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நீங்குவதில்லை. இருக்கிறீங்களா? நீங்க அறிந்து வச்சிருக்கிறீங்களே செட்டில் ஆகிறத பத்தி. இன்னொன்னு, முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்களே, இப்படி எல்லாம் நீங்க வாழ்ந்தாக்க, இப்படி எல்லாம் இருந்தாக்க வாழ்க்கையில ஜெயித்தடலான்னு ஒரு தத்துவத்தை, பழமொழி எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்களே, அதையெல்லாம் கேட்டு அந்த அறிவு உடையவர்களா இருக்கிறதுனால நிச்சயமாக சொல்லுகிறேன், நம்மனால எதிலையுமே விடுதலையை பார்க்க முடியாது. அப்படி அந்த அறிவு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை தெரியுங்களா? வசனம் சொல்லுது, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்துச்சாம். சரி, ஒழுங்கின்மைனா என்னது? நல்லா கவனிங்க. ஒழுங்கின்மைனா என்னன்னா, இருக்க வேண்டிய நிலைமையில இல்லாம இருப்பது. இப்போ இந்த இடம் இருக்க வேண்டிய நிலைமையில இல்லாம இருக்கக்கூடாத நிலைமையில இருப்பதற்கு பேரு தான் ஒழுங்கின்மை. புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? உங்க குடும்பம் இருக்க வேண்டிய நிலைமையில இல்லாம இருக்கக்கூடாத நிலைமையில இருக்கிறது, அதுதான் ஒழுங்கின்மை. ஹல்லேலூயா. நீங்க பொருளாதாரத்துல மேன்மை அடைஞ்சிருக்கணும், அது இருக்க வேண்டிய நிலைமை. ஆனா என்ன நிலைமை இருக்கு? அப்படி இல்ல, மாறிதான் இருக்குது. பிள்ளைங்க பேச்ச கேட்கணும், அதுதான் இருக்க வேண்டிய நிலைமை. ஆனா அங்க என்ன நடக்குது? பேச்ச கேட்கறது இல்ல, அது இருக்க கூடாத நிலைமை. அப்ப அங்க ஒழுங்கின்மை இருக்குது. இருக்கிறவங்க எல்லாம் அப்போ இருக்க வேண்டிய நிலைமையில இல்லாமல் இருக்கிறது தான் ஒழுங்கின்மை. சொல்லுங்க பார்க்கலாம், ஒழுங்கின்மை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுங்கின்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லுது, இந்த அறிவு இருக்கிறதுனால, எது? பொல்லாங்கு செய்யற அறிவு, தேவனை குறித்த அறிவு இல்லாததுனால என்ன இருக்குதான்? வெறுமை இருக்குதான். என்ன இருக்குதான்? சத்தமா சொல்லுங்க. இந்த தூங்குறவங்க மாதிரி சொல்லக்கூடாதுங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமை இருக்கிறது. வெறுமைனா என்னது தெரியுங்களா? வெறுமைனா என்னன்னா, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேரு வெறுமை கிடையாது. புரிஞ்சுக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேரு வெறுமை கிடையாது. அப்ப எதுதான் வெறுமை? எல்லாமே இருந்தும் இல்லாம ஒரு இல்லாத நிலைமையில வாழ்றது போல வாழ்றதுக்கு பேர் தான் வெறுமை. இருந்தும் இல்லாம இருக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப புரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மறுபடியும் சொல்றேன். வெறுமைனா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலைமையில வாழ்றதுதான். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க எத்தனை வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, செவ்வாய் கிரகத்துல நின்று பேசல தானேங்க நானு. எனக்கு சந்தேகமா இருக்குது. எத்தனை வருஷமா வேலைக்கு போறீங்க? அப்படி வாங்க, ஒரு 25 வருஷமா வேலைக்கு போறீங்க. அப்ப 25 வருஷமா சம்பாதிக்கிறீங்க இல்லைங்களா? 25 வருஷம் சம்பாதிச்சு இப்ப என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஏங்க, காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குனா நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னதுதான்? வேலை 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 இல்ல? அப்படித்தானே ஓடிட்டு இருக்கிறீங்க.
அப்படி ஓடி இத்தனை வருஷமா சம்பாதிச்சு என்ன இருக்கு? எலும்பு தான் தேஞ்சு போச்சுங்க சாமி, ஒண்ணும் இல்லை நமக்கு. இருக்கிறீங்களா? அப்போ நல்லா கவனிங்க, இதுக்கு பேர் தான் வெறுமை. ஓடுறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா அதுல ஒரு பலனை நாம அனுபவிக்கிறது இல்ல, அது எல்லாம் வேற பக்கம் போயிட்டு இருக்கு. புரிஞ்சவங்கலாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்க? வட்டிக்கு கொடுக்கிறோம், டாக்டருக்கு கொடுக்கிறோம், அப்புறம் ஒரு டிவியை வாங்கி வீட்டுல மாற்றோம். 3வது நாள்ல பையன் வர்ற கோவத்துல, ஆத்திரத்துல, எண்ணத்துல, ஆத்திரத்துல ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வீசுறான். நேரா போய் அடிக்குது. நடு ஸ்கிரீன் 2ஆ பொளந்து 3 நாள்ல டிவி காலி. இருக்கிறீங்களா? அப்புறம் நம்ம கம்முன்னு இருப்போமா? அதே டிவிய அதே இஎம்ஐக்கு வேற வாங்கி வைப்போம், மறுபடியும் உடைப்பான். இப்படியே தான் காலம் ஃபுல்லா போயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, இப்படி நம்ம இழந்து போறதுக்கு காரணம் தேவனை குறித்த அறிவில்லை. புரிஞ்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவஜனமே, இழந்ததையே திரும்ப திரும்ப இழந்துகிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பேர் தான் வெறுமை. புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சரி, இந்த ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே பார்த்து சொல்லுங்க. என்னது தெரியுங்களா பிரச்சனை? இருட்டு. என்னதுங்க பிரச்சனை? அங்க சொல்றாரு பாருங்க, பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. அப்ப என்ன பிரச்சனை? இருட்டு தான் பிரச்சனை. இருட்டு என்ன பண்ணுது தெரியுங்களா? கண்ணுக்கு முன்னால இருக்கிற இந்த பொருளை பார்க்க விடாம தடுக்குது. புரிஞ்சுக்கிறீங்களா? பக்கத்துலதான் இருக்குது, ஆனா அதை பார்க்க முடியல. இருட்டுல தேடுறோம், ஆனா அதை என்ன பண்ண முடியலைங்க, எடுக்க முடியறது இல்ல. தேவஜனமே, சில வேளைகள்ல நம்ம அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு முன்னாலேயே பக்கத்திலேயே ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா அதை என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. இப்ப அப்படிதான் தேவனை குறித்த அறிவும் நமக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது, நம்மனால என்ன பண்ண முடியல, அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா காரணம் இருட்டு. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப அப்போஸ்தலருக்கு நேரா திருப்பி கொள்ளலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். வேகமாக வாங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம், அதுல 27ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் 17:27. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் தூரமா இருக்கிறாரா, பக்கத்துல இருக்கிறாரா? ஐயோ, நீங்க சொல்றது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே கேட்கல. எங்கதான் இருக்கிறாரு? சத்தமா சத்தமா இந்த நியூ இயர் கொண்டாடுற மாதிரி சொல்லுங்க. பக்கத்துல தான் இருக்கிறாரியா. ஹல்லேலூயா. இப்போ அவரை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தடவி ஆகிலும் கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணிடலாம்? தடவி ஆகிலும் கண்டுபிடிச்சிடலாம். அவர் ஒன்னும் தூரமா இல்ல, தடவுற தூரத்துல தான் இருக்கிறார். தடவுற தூரம்னா எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டருங்களா? எங்கதான் இருக்கிறாரு? அப்போ நான் இருட்டுல இருந்தாக்க கூடி, நான் இயேசுவை அறியாம இருந்தனாக்க கூடி, இயேசுனா யாருன்னு தெரியாம இருந்தனாக்க கூடி, என் பக்கத்துலதான் அவர் இருக்கிறாரு. நான் அவரை தடவியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம், நான் அவரை தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், இவர் தான் என் பக்கத்துல இருக்கிறாருன்னு. அப்போ அவரை அறிந்து கொள்வது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாதுங்க. அவரை அறிந்து கொள்வது ரொம்ப எளிமை. ஏன்னா அவர் பக்கத்திலே இருக்கிறார். இருக்கிறவங்க எல்லாம் சரி, இப்ப அவர் யாருன்னு பாத்திரலாமா? ஐயோ, இந்த பரிதாபத்தை எங்க போய் சொல்ல? நல்லா தான் சொல்லுங்களேன், பாத்திரலான்னு சொல்லுங்களேன். அவர் யார் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இத நீங்க கேட்டுட்டு மட்டும் நீங்க வீட்டுக்கு போங்க. 2024ல அவர் யார் என்பதை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம இப்போ வாக்கு தத்தத்திற்குள்ளராக நம்ம நுழைய போகிறோம். வாசிக்கலாம். இந்த வாக்கு தத்தத்தின்படிதான் கர்த்தர் நம்மள 2024 வாழ வைக்க போறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாங்களா? உபாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 7:14. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். சகல ஜனங்களை பார்க்கிலும் யார் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்? சத்தமா சொல்லுங்க. நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுங்களா? எப்பவுமே நம்ம ஒரு கும்பலா சேர்ந்து தான் பழக்கம். தனிமையா அந்த இது வராது இல்லைங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாத்து மாதிரியும் உங்களை ஆசீர்வதிக்க போறதில்லப்பா, உங்களை மட்டும் ஸ்பெசிபிக்கா தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்க போறேன். கை தட்டினவர்களை கர்த்தர் அளவில்லாம ஆசீர்வதிப்பாராக. இப்ப தட்டினாலாம் கிடையாது, முதல்ல தட்டி இருந்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவச்சனமே, உங்க விசுவாசத்தை இப்படிதான் காட்டணும். டக்குன்னு கை தட்டுறது, ஆமேன்னு சொல்றது, அதெல்லாம் வாங்குறது. ஆமாங்க, என்ன இந்த வருஷத்துல மத்தவங்களை போல ஆசீர்வதிக்கிறது இல்ல, எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட ஆசீர்வாதம் என்னை தேடி அவர் வர வைக்க போகிறார். என்ன அப்படிதான் வாழ வைப்பார். எல்லாரும் வாழ்ற மாதிரி காலையில எந்திரிச்சு பல்ல வலிக்கு மூஞ்சிய கழுவி வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து நாடகத்தை பார்த்து தொடரும்னு சொல்லி போட்டோன்னு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பல்லு வளர்க்கிற அதே வாழ்க்கையில் என்னை கர்த்தர் தனிப்பட்ட முறையில ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறார். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸ்பெசிபிக் பிளெஸிங், இப்படி சொல்லலாம். டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பிளெஸிங். வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களால கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை, உங்க கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சத்தத்தை உயர்த்தி தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒன்னும் கல்லுக்கிட்ட பேசலையே, யாருக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன்? மனுஷங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன். என் அக்காங்க கிட்ட தானே பேசுறேன், என் அம்மாங்க கிட்ட தானே பேசுறேன். நல்ல வேளை கல்லுகிட்ட பேசாததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவ்வாறாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சரி, இப்ப இந்த வாக்கு தத்தத்துல அவர் யார் அப்படிங்கிறத காண்பித்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துல அவர் யார் என்பதை காண்பித்திருக்கிறார். இப்போ அவர் யாருன்னா, நம்மள எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிக்காம தனிப்பட்ட முறையில நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு மட்டும்தான் கொடுக்க போறார். அதை வேற யாருக்கும் தரமாட்டாரு. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். இருக்கிறீங்களா? உங்களுக்கு வருதா, அது உங்களுக்கு தான், அது வேற யாருக்கும் தரமாட்டார். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதை எப்படி தராரு அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்தை இன்னைக்கு நீங்க கவனிச்சுட்டு போங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க மத்த பைபிள்ல இருக்கிற மத்த எல்லாத்தையுமே உங்களால எளிமையா புரிந்து கொள்ள முடியும். கர்த்தரை அறிகிற அறிவுல இந்த ஒரே உதாரணத்தை வச்சு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, நல்லா தான் சொல்லுங்கன்னு அது சொத்தம் வருது. சரி, இப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம், அதுல 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம், அதுல 18வது வசனம். 2 சாமுவேல் 1:18. எல்லாரும் வாசிக்கலாங்களா? வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது. சரி, போதுங்க. இங்க ஒரு புஸ்தகத்தை பத்தி சொல்லியிருக்கு. என்ன புஸ்தகம்னா யாசேரின் புஸ்தகம். என்ன புஸ்தகங்க? சத்தமா சொல்லுங்க. யாசேரின் புஸ்தகம் இல்லைங்களா? இந்த யாசேரின் புஸ்தகத்துல தாவீது என்கிற ஒரு மனுஷனை குறித்து பைபிள்ல சொல்லப்படாத சில காரியங்களை அந்த யாசேரின் புஸ்தகத்துல பின்னணியாக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். இருக்கிறீங்களா?
இந்த வேதத்தில் இருக்கிற சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்காக அந்த யாசேரின் புஸ்தகத்துல அவைகளை கர்த்தர் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அவர் தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருந்தாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். இருக்கிறீங்களா? இப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன அப்படிங்கிறத யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு இல்லைங்களா? அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கர்த்தர் யாருங்கிறத நீங்க எளிமையா அறிந்து கொள்ளலாம். அவர் எப்படி நம்மளை வாழ வைப்பார் என்பதை அறிந்து கொள்ளலாம். 2024 நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படிங்கிறதையும் சத்தமா சொல்லுங்க, அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த தாவீதினுடைய பாட்டி யாருனாக்க ரூத். யாருங்க? சத்தமா சொல்லுங்க. ரூத். போவாஸ் ரூத்னு சொல்லுவாங்க. இப்ப போவாஸ் ரூத்தினுடைய பசங்கள்ல வர்றது யாருனாக்க ஓபேத்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றார். யாருங்க? ஓபேத். அடுத்து ஓபேத்தினுடைய பையன் யாருனாக்க ஈசாய். யாருங்க? சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னாக்கத்தான் இந்த சத்தியம் விளங்கும். அல்லேலூயா. ஈசாய். ஈசாயினுடைய பையன் தான் யாருனாக்க தாவீது. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து வரலாங்களா? இப்போ தாவீதனுடைய பாட்டி யாருன்னா ரூத். ரூத்தினுடைய கணவன் யாருன்னா போவாஸ். போவாசனுடைய பையன் ஓபேத். ஓபேத்தினுடைய பையன் ஈசாய். ஈசாயினுடைய பையன் தாவீது. இருக்கிறீங்களா? இப்போ தாவீதுக்கு அப்பாவா இருக்கிறது யாருங்க? ஈசாய். இந்த ஈசாய் எப்படிப்பட்டவர்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஆலோசனை சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு. அப்படின்னா இவங்க சொல்ற ஆலோசனையின்படிதான் அரசாங்கமே இயங்கும். இவங்க எடுக்கிற முடிவுகள் தான் அரசாங்கமே செயல்படும். அப்படிப்பட்ட சங்கத்துல ஒரு தலைவராக இருக்கிறவர் தான் யாருங்க? ஈசாய். புரியுதுங்களா? ஒரு தலைவரா இருக்கிறவர் யாரு? ஈசாய். அப்போ தாவீதோட அப்பா இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்கிறவர். இருக்கிறீங்களா? ஆனா ஒரு காலகட்டம் வந்துச்சுங்க. அந்த காலகட்டத்துல என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இந்த ஆலோசனை சங்கத்துல இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஈசாய் ரூத்தினுடைய வம்சத்துல வந்தவன். இந்த ரூத் யாருனாக்க புறஜாதி தேசத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணி. இருக்கிறீங்களா? இவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, இவங்க வேற நாட்டை சார்ந்தவங்க. அதனால இந்த ஈசாய்க்கு இந்த ஆலோசனை சங்கத்துல தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி அவருடைய பதவியை பறித்து கொண்டுட்டாங்க. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, என் பதவி போயிருச்சேன்னு சொல்லி, இப்ப எதனால பதவி போயிருச்சு? எங்க பாட்டி வேற நாட்டு ஆளுன்றதுனால தானே எனக்கு பதவி போச்சு. அப்போ ஒரு பெருத்த அவமானம் அவருக்கு வந்துருச்சு. இப்ப அதை சரி செய்யறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சில ஷார்ட்கட்டை, நம்மளும் அப்படித்தானே செய்வோம். எப்பவுமே நமக்கு நடக்க கூடாது ஒண்ணு நடந்துருச்சுன்னா நம்ம யோசனையில என்ன பண்ணுவோம்னாக்க சில முடிவுகளை எடுத்து வேக வேகமா போய் எங்காவது முட்டி மோதி நிப்போம். உங்ககிட்ட தானே சொல்றேன், அப்படித்தானே நடக்குதுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து எப்படியாவது திரும்பவும் அத, இப்ப டிவி கதை தான், உடஞ்ச டிவிக்காக மறுபடியும் இன்னொரு டிவியை வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம எப்ப ஏற்பட்ட ஆளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் இவரும் ஒரு வேலை செய்யறாரு. என்னது தெரியுங்களா? அந்த தேசத்துல இருக்கிற இன்னொரு அந்த தேசத்தில் இருக்கிற ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே இப்படி முடிவெடுத்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈசாயினுடைய மனைவிய விவாகரத்து பண்ண சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சிட்டாங்க. ஏன்னா ஈசா எந்த தேசத்தாலு? வேற தேசத்தாளுன்றதுனால பிரிச்சு, இனிமேல் உனக்கு அவர் கணவர் கிடையாதுன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி விட்டாங்க. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்ப இது நிமித்தமாக எவ்வளவு பெரிய அவமானம். பதவி போனா போயிட்டு போதுங்க, மனைவியும் கணவனையும் பிரிச்சு, இதுக்கு காரணம் என்னதுனாக்கா அவன் வேற தேசத்தாள்னு சொல்லி ஒரு அவமானத்தை கொடுத்து
அவங்கள பிரிச்சதுதான் அவரால தாங்கிக்க முடியல. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா தவறான வழியா யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன செய்யறாரு தெரியுங்களா? அவரு நானே வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அப்ப நான் இந்த பெண்ணை தள்ளி விட்டுட்டு நான் என்ன பண்ணிக்குவேன்னா திரும்பவும் உன்னை திருமணம் செஞ்சு திரும்பவும் அந்த பதவிக்கு போயிடுவேன்ற ஒரு ஆசை. இருக்கிறீங்களா? இப்ப இவர் என்ன செய்யறாரு? அதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது அந்த சமயத்துல வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணேன்னு போகிற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈசாயினுடைய மனைவிக்கு தெரிஞ்சு அவங்க என் கணவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒரு பெண்ணு மாதிரியே வேஷம் போட்டு வந்து அவரோட வாழ்ந்துட்டாங்க. இருக்கிறீங்களா? அந்த சமயத்துல தான் தாவீதுங்கிற ஒரு மனுஷன் பிறகுறான். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த மனைவி ஈசாயினுடைய மனைவி கர்ப்பமானதுனால, நல்லா கவனிங்க, அவங்க கர்ப்பமானதுனால ஆலோசனை சங்கத்துல அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற எல்லாருமே என்ன செய்யறாங்கனாக்க இவ விபச்சாரம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி மேல என்ன பண்ணிட்டாங்கன்னா அபாண்டமான குற்றச்சாட்டை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருடைய டார்ச்சலும் தாங்க முடியாம என் கணவர் இப்படிப்பட்ட குறுக்கு வழியை யோசிச்சாரு, அதை தடுக்க தான் இப்படி பண்ணன்னு சொல்லி மொத்த உண்மையும் சொல்லிட்டாங்க. இப்ப ஏற்கனவே ஒரு அவமானம், இப்ப மறுபடியும் இவர் தவறு செஞ்சதுனால மேற்படி அவமானம். அப்ப சொல்றாரு, அந்த சமயத்துல அந்த தாவீது வந்து பிறக்கவே இல்லைங்க, அவர் கர்ப்பத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த ஈசாய் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய பார்த்து சொல்றாரு, இவன் எனக்கு அவமானத்தை கொடுத்துட்டான், இவன் தள்ளப்பட்ட கல், என் வாழ்க்கையில இவன் எனக்கு பையன் கிடையாதுன்னு சொல்லி கர்ப்பத்திலேயே அவங்க அப்பா அவனை வெறுத்தார். அப்பேற்பட்டவர் தாவீது. புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல், இவன் எனக்கு பையன் கிடையாது அப்படின்னாச்சு. எவ்வளவு ஒரு 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 புறக்கணிப்பு பாருங்க. கற்பத்திலேயே ஒரு புறக்கணிப்பு. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா தாவீது பிறக்கிறாரு. தாவீது பிறந்தா என்ன நடக்குது தெரியுங்களா? அவர்களுடைய கலாச்சாரத்துல அம்மானால தன்னுடைய மகனுக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்ய முடியாது. ஏன்னா அப்பா என்ன சொல்றாரோ அதை தான் அம்மா கேட்டாகணும். அம்மா பேச்சுக்கெல்லாம் அங்க வேற செல்லுபடி ஆகாது. அப்போ அம்மானால தாவீதுக்கு உதவி செய்ய முடியாது. இப்போ அம்மானாலையும் கைவிடப்பட்டாச்சு, அப்பானாலையும் கைவிடப்பட்டாச்சு. எப்போங்க? கர்ப்பத்துல இருக்கும் போதே. அதனாலதான் தாவீது சொல்றாரு, வாசிக்கலாங்களா? சங்கீதம் 27வது சங்கீதம், எல்லாரும் கவனிங்க. சங்கீதம் 27வது சங்கீதம், வேக வேகமா வாசிக்கலாம். 27வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆனா இங்க நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி இந்த வசனம் எழுதப்பட்டபடினால மேக்சிமம் கைவிட மாட்டாங்க, கைவிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்துருச்சு. ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள். கைவிட்டுட்டாங்க. எப்போ? கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே என்ன கைவிட்டுட்டாங்க. என்ன அவங்க சேர்த்து கொள்ளல, என்ன அவங்க அங்கீகரிக்கல, என்ன அவங்களுடைய பிள்ளையாக அவங்களுடைய மகனாக என்ன அங்கீகரிக்கவே இல்லை. எவ்வளவு வேதனை இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனை எப்படி நடத்தி இருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சரி, மேலும் வாசிக்கலாம். 69வது சங்கீதம், 69வது சங்கீதம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 69வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 69:8. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். இப்போ எங்க அப்பா அம்மா கைவிட்டது மட்டும் இல்ல, இப்ப என்னுடைய உடன் பிறப்பு, என்னுடைய ரத்த சொந்தம், என்னுடைய ரத்த பந்தம், என்னுடைய நெருங்கிய உறவு, என்னுடைய சகோதரர்களும் என்னை கைவிட்டாங்க. அவர்களுக்கு நான் எப்படி இருந்தேன்னா அந்நியனாகவும் வேற்று மனுஷனாகவும் இருந்தேன்.
என்னை அவங்க சேர்த்து கொள்ளவே இல்லை. எங்க அப்பா அம்மா என்னை கைவிட்டது மட்டும் கிடையாது, என்னுடைய சகோதரர்களும் என்னை கைவிட்டுட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். என்ன சொல்றாருங்க? என்ன காரணம்னே தெரியலைங்க, ஆனா என்ன பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறாங்க. என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறாங்க. நிமித்தம் இல்லை, என்ன காரணம்னே இல்லை. காரணமே இல்லாம என்ன என் கூட சண்டை போடுறாங்க, காரணமே இல்லாம என்ன பகைக்கிறாங்க, காரணமே இல்லாம என்ன வெறுக்கிறாங்க, காரணமே இல்லாம என்ன ஒதுக்குறாங்க. எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறீங்க? எதுக்காக சண்டை போடுறாங்கன்னே தெரியல, எதுக்காக நம்ம கிட்ட கோச்சுக்கிறாங்கன்னே தெரியல, எதுக்காக இப்படி பண்றாங்கன்னே புரியல, ஆனா அப்படிதான் செய்யறாங்க. இருக்கிறீங்களா? அடுத்து கொஞ்சம் கீழே வாசிக்கலாங்களா? வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று பலத்திற்கு, என்ன கொன்னே ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்கிறாங்க, ஆனா நான் ஒண்ணுமே செய்யல. இருக்கிறீங்களா? என்ன சங்கரிச்சே ஆகணும், என்ன கொன்னே தீரணும்னு அவர்கள் வெறி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை அடுத்து கொஞ்சம் கீழே வாசிக்கலாங்களா? நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. என்ன சொல்றாருன்னா, இவரு தாவீது ஆடு மேய்க்கிற வேலையை செய்யறார். என்ன வேலைங்க? ஆடு மேய்க்கிற வேலை யார் செய்வாங்க தெரியுங்களா? இப்போ தாவீதோடைய அப்பா எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறாரு, ஆலோசனை சங்கத்துல ஒரு பொறுப்புல இருக்கிறார். அவர் மிகப்பெரிய பணக்காரரு எங்க இஸ்ரவேல் தேசத்துல. இப்போ அவ்வளவு பெரிய பணக்காரருடைய பையன் என்ன வேலையை செய்யறாருன்னா, அடிமைக்கும் கீழே ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அடிமைக்கும் கீழே ஒருத்தர் வேலை செய்யறாரு, அந்த ஆடு மேய்க்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆடு மேய்க்கிறதுனா பெரிய பதவி கிடையாதுங்க, அது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான வேலையாக அங்க கருதப்பட்டது. அடிமைகளுக்கும் கீழே இருக்கிறவர்களை தான் அப்படி நடத்துவாங்க. இப்ப தாவீத எப்படி நடத்துறாங்கன்னா, தன்னுடைய சொந்த மகனை அடிமைக்கும் கீழே, அப்படின்னா நாயை விட கேவலமாக நடத்துவாங்க. சாப்பாடை தூக்கி எறிவாங்க, அதுல கீழே கிடக்கிற அந்த சாப்பாடை பொறுக்கி தான் அவரு சாப்பிடணும். அப்படிதான். இப்ப ஆடு மேய்க்கிற வேலையில என்ன பிரச்சனைனா, இவர் ஆடு மேய்க்க போயாச்சுன்னா அங்க யாராவது ஒரு ஆடு, ஊர்ல யாராவது ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா அதுக்கு யார் மேல பழி விழுனா, தாவீது மேலதான் பழி விழும். என் ஆடை திருடிட்டு போனது நீதான், காரணமே இல்லாம திருட்டு பழி. இருக்கிறீங்களா? பேச முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது, நான் திருடலன்னு யாருக்கிட்டையும் சொல்ல. இப்போ அங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? எடுத்துக்கொள்ளாதத, திருடாத ஒன்னதுக்காக இவர் அந்த ஆட்டுக்குட்டியை கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சுவாங்களா? ஏற்கனவே புறக்கணிச்சிட்டாங்க, ஏற்கனவே உதறி தள்ளிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வந்தோடனே அவர்கள் தாவீத நடத்தின விதம் என்னது தெரியுங்களா? வாசிக்கலாம், அதே 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இப்ப இப்படி வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க ஆடுன்னு கேட்டா, அப்பா இந்த மாதிரி என் மேல ஒரு பழி வந்துருச்சு, அப்பான்னு சொல்ல முடியாது, எஜமானனேன்னு தான் சொல்லணும். எவ்வளவு வேதனை! அப்பாவை எஜமானனேன்னு சொல்றது எவ்வளவு வேதனை! அந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர் தான் தாவீது. அவர் எஜமானனே, நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி என் மேல ஒரு பழி வந்துருச்சு, அதனால நான் அதற்கு அந்த ஆட்டை கொடுக்க வேண்டியதா போச்சு அப்படின்னா, உடனே அது ஏன் எதனாலலாம் கேட்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு தண்டனையாக அவருடைய சாப்பாட்டுல கசப்பு கலந்த ஒரு கீரையை கலந்து கொடுப்பாங்க. அந்த கீரைக்கு பேர் என்னன்னா காசா. என்னதுங்க? காசா அப்படிங்கிற ஒரு கசப்பு கலந்த கீரை.
அந்த கீரைய சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருவாங்க. அது என்ன பண்ணும்னா சாப்பிடும்போது கசக்கிறது மட்டும் கிடையாது, வயிற்றுக்குள்ளர போய் இரவு முழுவதும் வயிற்று வலி, இரவு முழுசும் வயிற்று வலின்னு கஷ்டப்படணும். இப்படி அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ நாட்களாக இப்படி என்ன பண்ணேன், வயிற்று வலினால கஷ்டப்பட்டு இருக்கிறேன். கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. யாரு? வேற யாரும் கிடையாது, என் சொந்த அப்பா அம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவஜனமே, எந்த அளவுக்கு புறக்கணிப்புன்றதை யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு உதறி தள்ளி இருக்கிறாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, 10ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. ரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன். என்ன சொல்றாருன்னா, திருட்டுன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு நான் தான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, தாவீத மாதிரி திருடாத, தாவீத மாதிரி ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழாத, தாவீத மாதிரி ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை வாழாத, தாவீத மாதிரி இருக்காத அப்படிங்கிற பழமொழி சொல்லுக்கு ஆளாயிட்டாராம். யாருங்க? தாவீது. யோசிச்சு பாருங்க, ஊர்ல இருக்கிறவங்களும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாத்த விட ஒரு பெரிய கொடுமை என்னது தெரியுங்களா? அதுல 9ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. சத்தமா இன்னொரு முறை வாசிக்கலாங்களா? உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை, என்ன சொல்றாருன்னா, உம்முடைய வீடு, தேவனுடைய வீடு எதுனா தேவனுடைய ஆலயம், சர்ச்சுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. அங்க கூட்டிட்டு போக ஒருத்தரும் இல்ல. இன்னைக்கு நம்ம எவ்வளவு எளிமையா வந்து உட்காந்துருக்கிறோம் பாருங்க. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே தாவீத ஒரு மனுஷனா கூடி மதிக்கலைங்க, ஒரு மனுஷனா கூடி மதிக்கல. அவரை என்ன பண்றாங்கன்னா அவ்வளவு கேவலமா என்றாங்க. தாவீதோட அப்பாவுடைய வேலை செய்கிற சில பொறுப்பாளிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் காலில் விழுந்து கதறாரு, எப்படியாவது எங்க அப்பா கிட்ட சொல்லி என்னை அவரை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லுங்க. நான் என்ன செஞ்சேன்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்ன துரோகம் பண்ண எங்க அப்பாவுக்கு? நான் ஒண்ணுமே செய்யலையே. இருந்தும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன பண்றாங்க? புறக்கணிக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்களும் ஒதுக்குறாங்க, ஊர்ல இருக்கிறவங்களும் ஒதுக்குறாங்க. யார பார்த்தாலும் என்ன திருடன்னு சொல்றாங்க, யார பார்த்தாலும் தாவீத போல வாழாதன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு ஏன்? அதை விட தேவனுடைய ஆலயத்துக்குள்ளராக போக முடியல. அங்க எரிகிற அந்த அக்கினியை தான் என்னால பார்க்க முடியுதே தவிர, தூரத்துல அங்க சர்ச் இருக்குதுன்னு தெரியுது, என்னால அங்க போக முடியல. உங்க கிட்ட வர முடியல ஆண்டவரே, இருக்கிறீங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க எவ்வளவு ஒழுங்கின்மை, எவ்வளவு வெறுமை, எவ்வளவு இருள் இருக்குதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்னைக்கு இந்த 2023ல உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒழுங்கின்மை, இப்படிப்பட்ட வெறுமை, இப்படிப்பட்ட இருள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்களை நிறைய பேர் உதறி தள்ளி இருக்கலாம், காரணமே இல்லாம உங்களோட சண்டை போட்டிருக்கலாம், காரணமே இல்லாம உங்ககிட்ட கோச்சிட்டு போயிருந்திருக்கலாம், காரணமே இல்லாம உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். கவலையே படாதீங்க. ஹல்லேலூயா. கவலையே படாதீங்க. கர்த்தர் அவர் யார் என்பதை காட்டுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை காட்டுகிற நேரம் இது. முழிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இப்பதான் முழிக்கிறாங்க ஒரு சிலர். ஹல்லேலூயா. தேவஜனமே, இப்படிப்பட்ட புறக்கணிப்பில் இருந்த ஒருத்தரை கர்த்தர் அவருடைய வாக்கின் மூலியமாக என்ன செய்கிறார் என்றத சீக்கிரமா பார்த்து நம்ம முடிச்சிடலாம், திருப்பி கொள்ளலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம், வேகமா நம்ம போலாம், நேரம் இல்ல. 16வது அதிகாரம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அப்படியே என்னோட சேர்ந்து வாசிங்க. 1 சாமுவேல் 16:1 எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிங்க, சத்தமிட்டு வாசிக்கலாங்களா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவேளை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். இப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? கர்த்தர் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, எப்பா, நானு ஈசாயினுடைய பசங்கள்ல ஒருத்தரை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நீ அங்க போய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொல்றார். இப்ப சொன்னோன்ன சாமுவேல் என்ன செய்கிறார் அதை பார்க்கலாம். 2ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், வாசிக்கலாங்களே, நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். இப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் சவுலுக்கு தெரியாம போனேன்னா சவுல் ராஜாவா இருக்கிறார், அவர் என்ன பண்ணுவார்? என்ன கொன்னு போட்டுருவாரு. நான் எப்படி போவேன் ஆண்டவரேன்னு சொன்னேன்னு அதுக்கு சொல்றாரு கர்த்தர். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. இப்ப கர்த்தர் சொல்றார், முறையா யாரெல்லாம் புறக்கணித்து தள்ளினாங்களோ, ஊர் புறக்கணித்து தள்ளிச்சு, அவங்க அப்பா அம்மா புறக்கணிச்சிட்டாங்க, அவங்க சகோதரர்கள் புறக்கணிச்சிட்டாங்க, அவங்க அப்பாவோட வேலை செஞ்ச அநேக பேர் புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு, அவனுக்காக நான் இருக்கிறேன். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக அவர் இருக்கிறார். ஆமென். அடுத்து 8ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். இவனையும் கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளல அப்படிங்கிற. அடுத்து சொல்றார், ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருத்தரையும் தெரிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. அடுத்து, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். தேவஜனமே, இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? பலி விருந்து திருவிழா நடக்குதுங்க. திருவிழா சமயத்துல ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறானா, எல்லாம் ஊரே எங்கதான் நிக்குது? திருவிழாவுல பலி விருந்துல நின்னுகிட்டு இருக்குது. ஆனா அவன் மட்டும்தான் எங்க இருக்கிறான்? அந்த அளவுக்கு ஒரு புறக்கணிப்பு தேவஜனமே, கொஞ்சம் நெஞ்சமான புறக்கணிப்பு, அந்த அளவுக்கு ஒரு புறக்கணிப்பு. ஏங்க, தாவீது என்னங்க கேட்கிறாரு? அந்த மூளையில அடிமைகள்லாம் உட்கார்றாங்களே, அதுக்கும் அடுத்ததா கடைசியா ஒரு வேளை சோறு கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு வேளை சோறு, வேற எதுவும் வேணாம். என்னையும் ஒரு ஆளா மதிங்க, ஒரு ஆளா மதிங்க. எந்த அளவுக்கு ஒரு ஏக்கம், எந்த அளவுக்கு ஒரு ஏக்கம். ஆனா தாவீதை அந்த ஊர் மக்கள், அப்பா அம்மா எல்லாருமே அந்த அளவுக்கு புறக்கணிச்சிட்டாங்க. எல்லாருமே பலி விருந்துல இருக்கிறாங்க, தாவீது மட்டும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில் இதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? உங்களைத்தான் முதல்ல அழைச்சிருக்கணும். ஆனா உங்களை அழைக்காம உங்களை புறக்கணிச்சு எங்கேயோ ஓரத்துல ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. அனுபவிச்சிருக்கிறீங்களா? அதே போலதான் தாவீதை அழைக்க வேண்டிய இடத்துல தாவீதை மட்டும் அழைக்காம ஊரே திரண்டு வந்து நிக்குது. அப்போ நடக்கிறத பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி,
ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இருக்கிறீங்களா? இப்ப நடக்கிறது என்னன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார், இஸ்ரவேல் அனைத்திற்கும் தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேல் வந்து சொல்றாரு, அவன் வரலன்னா இங்க பலி விருந்து நடக்காது, அவன் வரலன்னா இங்க திருவிழாவா இருக்காது, அவன் வந்தாதான் திருவிழா, அவன் வரலன்னா திருவிழா கிடையாது, நான் போயிருவேங்கிறார். ஊர் உலகம் புறக்கணிச்சாலும் ஆண்டவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். உங்களுக்காக ஊரே திரண்டு காத்து நிற்கும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்ப நடக்கிறது என்னன்னா, சாமுவேல் தாவீதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப நடக்கிறத கவனிங்க. 12ஆம் வசனத்தை, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்றார் கர்த்தர்? இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. மறுபடியும் சொல்லுங்க, இவன் தான், நீ எழுந்து இவனை. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ சாமுவேல் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு? முழிச்சுட்டே தூங்குறீங்களோ? தாவீதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். இருக்கிறீங்களா? இப்போ தாவீதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தாவீது எப்படி வராரு? ஆடு மேய்ச்சவரா வராரு. ஊரு பரிசுத்தமா இருக்கு, குடும்பம் பரிசுத்தமா இருக்கு. தாவீது மட்டும் நாத்தத்தோட வராரு. எப்படி? ஆடு மேய்க்கிறவங்க மேல நல்ல ஸ்மெல் அடிக்குங்களா? அந்த சாணி ஸ்மெல் அடிக்கும். அதை பார்த்துக்கிற அந்த புல்லு ஸ்மெல் அடிக்கும். புல்லு ஸ்மெல்லோட, அந்த ஸ்மெல்லோடவே, அந்த நாற்றத்தோடவே வராரு. ஊரே கமகமன்னு இருக்கு. நம்மால் மட்டும் பூரா புறக்கணிக்கப்பட்டவராக, அலைந்து திரிந்தவராக, இங்க சொல்லப்பட்டிருக்கிறபடி சிவந்த மேனின் இல்ல, சிவந்த மயிர். என்னதுங்க? சிவந்த தலைமுடி செம்பட்டை ஆயிடுச்சு. அலைஞ்சு அலைஞ்சு வெயில்ல காஞ்சு காஞ்சு செம்பட்டை ஆகி அவரை பார்க்கறதுக்கே அவ்வளவு ஒரு பரிதாபமா இருக்குது. அப்படிதான் வர்றாரு. இருக்கிறீங்களா? அப்படி வரும்பொழுது கர்த்தர், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணுவாயாகன்னு சொல்றாருங்களா? இப்போ நல்லா கவனிங்க. சாமுவேல் அந்த பக்கம் நிக்கிறாரு, தாவீது இந்த பக்கம் நிக்கிறார். இப்ப இங்கதான் வந்துட்டார். இப்போ கர்த்தர் சாமுவேல் நிக்கிற பக்கத்துல நின்னு அவன்தான் அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லல. சாமுவேலுக்கு ஆப்போசிட்ல நிக்கிற தாவீதுக்கு பக்கத்துல வந்து அவருடைய வலது பாரிசத்துல வந்து நின்னு, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. எப்படி? எழுந்து வந்து அபிஷேகம் பண்ணு. இருக்கிறீங்களா? அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதுதாங்க நம்ம கர்த்தர். உங்களோடையும் என்னோடையும் கர்த்தர் இருக்கிறார். எப்படி தெரியுமா? உங்களோடையும் என்னோடையும் அவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். 2024 எந்த புயல் வந்தாலும் நம்மளை அசைக்காது, எந்த பிரச்சனை வந்தாலும் அசைக்காது, எந்த வியாதி வந்தாலும் அசைய மாட்டோம். காரணம், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்து வாசிக்கலாங்களா? 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். யார் நடுவில்? புறக்கணிக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? அவங்க நடுவுல தான் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்றார். இப்படித்தான் சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை 2024 வாழ வைக்க போறார். எங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எங்க உதறி தள்ளப்பட்டீங்களோ, எங்க தலை குனிஞ்சீங்களோ, அங்கேயே கர்த்தர் உங்களை உயர்த்தி வாழ வைக்க போறார். உங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். 2024 எங்க தலை குனிஞ்சீங்களோ அங்கதான் தலை நிமிருவீங்க. சத்தத்தை உயர்த்தி தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், முடிச்சிட போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2024 எங்க தலை குனிஞ்சீங்களோ அங்கதான் கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரு? உயர்த்த போகிறார். அதனால பிரச்சனையை கண்டு எங்கேயும் ஓடாதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து எங்கேயும்
ஓடாதீங்க. இது கஷ்டம், அது கஷ்டம், இங்க தலைகுனிவாயிருச்சு, இங்க அவமானம் ஆயிருச்சு, ஊரே நம்மள ஒதுக்கிருச்சு, ஓடிராதீங்க. 2024 அங்கதான் உங்களை கர்த்தர் வாழ வைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீது என்ன பண்றாரு தெரியுங்களா? இவ்வளவு பேர் புறக்கணிப்பின் மத்தியில கர்த்தர் அவரை உதறி தள்ளாம, கர்த்தர் அவருடைய வலது வருஷத்திலிருந்து அவரை ஏற்றுக்கொண்டார் பாத்தீங்களா? அதனால அவருக்குள்ளராக ஒரு சந்தோஷம் வந்து சொல்றாரு. சங்கீதம் 118 நம்ம வேகமா வாசித்தரலாம், அர்த்தத்தெல்லாம் போக போக நான் சொல்றேன், அப்படியே கவனிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப சொல்றாரு என்னன்ட்டு, அபிஷேகம் வாங்கியாச்சா? இப்ப இவர் யாரு? ராஜா. இப்ப யார் யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாம் யார் பேச்சுதான் கேட்கணும்? யார் யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க எல்லாம் யார் பேச்சுதான் கேட்கணும்? இப்ப அப்பா அம்மாவே யார் பேச்சுதான் கேட்கணும்? எப்படி? இதுதான் நம்ம கர்த்தர். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்களை அடிமைப்படுத்தி உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்க பேச்ச கேட்பாங்க. நம்ப முடியல, அதுதான் ஒரு திட்டம். நம்பவே முடியாது இதெல்லாம். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேனே, இத்தனை நாளா உங்களை யார் கஷ்டப்படுத்திட்டு இருந்தா? உங்க மாமியாரா? அல்லேலூயா. யாரா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களா வேணா இருக்கலாம், அவங்க உங்க பேச்ச கேட்பாங்க. சத்தமா சொல்லலைன்னா அது வராது, வேலை செய்யாது. சத்தமா தான் சொல்லுங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவர்கள் உங்க பேச்ச கேட்கிற அளவுக்கு உங்களை அபிஷேகம் பண்ணுவாரா? அபிஷேகம் பண்ணி உங்களை வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா. அப்படிதான் தாவீதை வாழ வச்சார். அத்தனை பேர் புறக்கணிச்சாங்க, அதே இடத்துல கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். இப்ப சொல்றாரு, எல்லாரும் என்ன பண்ணுங்க? கர்த்தரை. இப்ப எல்லாம் வாயும் இவர் பேச்ச கேக்குது, எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, அவர் நல்லவர். எல்லாரும் அவர் நல்லவர். ஏப்பா, எத்தனை நாள் காலில் விழுந்திருப்பேன், எத்தனை நாள் கதறி இருப்பேன், எத்தனை நாள் அழுது புலம்பி இருப்பேன், எத்தனை நாள் வேதனைப்பட்டேன், எத்தனை நாள் அப்படியே நாயம் மாதிரி அலைஞ்சு திரிஞ்ச ஒருத்தர் பாத்தீங்களா? என்ன இன்னைக்கு என்னை ஒருத்தர் கண்டார், என்னை ஒருத்தர் தேடி வந்தார், என்னை ஒருத்தர் வாழ வைக்கும்படி எனக்காக என் பட்சத்தில் என் பக்கத்தில் வந்து நின்றார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்லவர். இப்ப சொல்லுங்க, அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2024 உங்களுக்கு அவர் கிருபை என்றும் உள்ளதா இருக்க போகிறது. தகுதி இல்லாதவர்களை, ஒரு அடிமை மனுஷனை, ஊர் உலகமே உதறி தள்ளின மனுஷனை தகுதிப்படுத்தி ராஜாவாக்கி நிறுத்தின நம் தேவன் உங்களை எந்த இடத்துல புறக்கணிச்சாங்களோ அதே இடத்துல உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. என்ன சொல்றார்? நாடில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லி, இஸ்ரவேல் என்னன்னு சொல்லு, அவர் கிருபை. அடுத்து என்ன சொல்றாரு? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு இல்லைங்களா? அவர் மட்டுமா வந்திருப்பாரு? அவரு கூட நிறைய பாஸ்டருங்க வந்திருப்பாங்க இல்லைங்களா? சின்ன சின்ன தீர்க்கதரிசிங்க. அத்தனை பேரும் சொல்லுங்க என்னன்னு, அவர் கிருபை. இப்ப நான் சொல்றேன், இந்த மனுஷனை நிறைய இடத்துல நிறைய இடங்கள்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் நான். அல்லேலூயா. அதெல்லாம் சொன்னா அப்புறம் நீங்க கோவப்பட்டுருவீங்க, டைம் ஆகுதுன்றீங்க. ஆனா அப்படி புறக்கணிக்கப்பட்ட அதே இடத்துலதான் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நிறுத்தி என்னையும் வாழ வச்சிருக்கிறார். இப்ப நான் சொல்றேன், சபையார் எல்லாரும் சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர், அவரை எத்தனையோ பேர் புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனா அவரை தான் கர்த்தர் பயன்படுத்துறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சொல்றேன், எங்களை அவர் அப்படி வாழ வைக்கிறார்னா, தாவீதை வாழ வைக்கிறார்னா, உங்களையும் 2024 அப்படிதான் வாழ வைப்பார். அதுதான் அவருடைய திட்டம். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்ப 5ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டெருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன துணிச்சல் வருது பாருங்க. ஏப்பா, அவரே என் பக்கம். நிறைய பேத்துக்கு வரமாட்டேங்குது வாய். சொல்ல, அவரே என் பக்கம். அப்படி வாங்க. எப்போதுமே நானே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க. அவரே என் பக்கம். நான் யார பார்த்தும் பயப்பட போறதில்ல. என்னை நேசிச்சாலும் சரி, என்னை உதறி தள்ளினாலும் சரி, எனக்கு நல்லது செஞ்சாலும் சரி, காலை வாரி விட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் மனுஷனை கண்டு பயப்பட போறது கிடையாது. ஹல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாங்களா? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண்பேன். இதை விட சரிகட்டுதல் வேணுமா? இத்தனை நாளா நாய மாதிரி பார்த்தவங்க இப்ப அவன் காலில் தான் எல்லாம் உழுகுறாங்க. ஹல்லேலூயா. சரி, கீழே போலாங்களா? அடுத்து 8ஆம் வசனம். மனுஷனை இதுதாங்க அவர் நடத்துகிற விதம். இப்படிதான் நம்மளை வாழ வைக்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் இருப்பதே. நான் சொல்றேன், எத்தனை முறை மனுஷனை நம்பி ஏமாந்துருக்கிறீங்க? எத்தனை பேர்த்து காலில் விழுந்திருக்கிறீங்க? எத்தனை பேர்த்துக்கிட்ட போய் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்துரும்னு எதிர்பார்த்திருக்கிறீங்க? எத்தனை பேர்த்துக்கிட்ட போய் இவங்க நமக்கு நல்லது செஞ்சிருவாங்க, இவங்க நமக்கு எப்படியாவது ஒரு உதவி செஞ்சிருவாங்கன்னு போய் எதிர்பார்த்து இருந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்தது நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா நடக்கலைங்களா? மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்ததுதான் இத்தனை வருஷம். நீங்க அவரை நம்பி பாருங்க, ஒரு முறை கூடி உங்களை ஏமாத்த மாட்டார். தாவீதை வாழ வைத்து தேவன் உங்களையும் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்து, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் எத்தனை அதிகாரிங்க காலில் போய் விழுந்தேன் நானு. யாராச்சும் எனக்கு இறக்கப்பட்டாங்களா? இல்லவே. அடுத்து, எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொண்டார்கள், ஒருத்தர் கூட என்ன விடல, எல்லாருமே என்ன பிடிச்சுக்கிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இதுதான் 2024 உங்களை குறித்த அவருடைய திட்டம். இப்படித்தான் சகல ஜனங்களை மாதிரி இல்ல, உங்களை வித்தியாசமா தாவீத மாதிரி ஆசீர்வதிப்பாரு. எப்படின்னாக்க, எதுக்கு பாரு பேசாம உயிரோட இருக்கிறதுக்கு, வீடு போங்குது. என்னதுங்க? வீடு போங்குதாமா, காடு. வயசாகி போச்சுங்க. என்ன ஆகி போச்சுங்க? அப்படியே மூட்டெல்லாம் தேஞ்சு போச்சுங்க. இடுப்பு கலண்டு போச்சு. அது எப்படிதான் அப்படி ஒரு வார்த்தை வருமோ தெரியாது. இடுப்பு, ஐயோ இடுப்பு நோகுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் தப்பு சொல்ல நானு. இங்க சொல்றாரு, இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்காக நான் செத்துருவேன்றது கிடையாது வாழ்க்கை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சாவாமல் பிழைத்திருந்து அவர் யார் என்பதை என் மூலியமாக இந்த உலகத்துக்கு அறிவிப்பேன். அதுதான் விசுவாசம். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு கால் உடைஞ்சதுங்க. கால் உடைஞ்சதுன்னா எப்படி தெரியுங்களா? எலும்பு பொளந்து 3 கட் ஆயிடுச்சு. இருக்கிறவங்கலாம்
அடியில மூட்டு கழன்றுச்சான். பாருங்க, நான் நடக்கிறேன்னா இல்லையா? கிரிப் பேண்ட் தான் போட்டிருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் நிக்கிறேன். ஒரே மாசத்துல சர்ச்சுக்கு வந்தேன். ஒரே மாசத்துல சர்ச்சில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை இதே போல பிரசங்கிச்சேன். இருக்கிறீங்களா? நான் எதை கண்டும் அஞ்ச மாட்டேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் சாவாமல் பிழைத்திருந்து என்ன என் வாழ்க்கையில நடந்தாலும் நான் நின்று அவர் யாருன்னு காட்டுவேன். ஏன்னா என் மேல அவ்வளவு தயவு காண்பிச்சிருக்கிறார். இருக்கிறீங்களா? உங்க மேலையும் தயவை காண்பிக்க விரும்புகிறார். இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்தே கண்ணை மூடுங்க. எழுந்திருச்சு நிக்க வேணாம். கண்ணை மூடி தூங்கிடாதீங்க. சொல்றத நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. தேவஜனமே, மனுஷனை நம்பி நம்பி புறக்கணிக்கப்பட்டதுதான் அதிகம். இந்த நாள்ல கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு நான் வித்தியாசமான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எப்படின்னா, நல்லா கவனிங்க. எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்னா, எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ அது உங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும். அது வேற யாருக்கும் புரியாது. அது வேற யாருக்கும் புரியாது. எந்த இடத்துல கலங்கி நின்றீங்களோ அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது வேற யாருக்கும் புரியாது. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, நான் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கெல்லாம் புரியாதுங்க. அது அவங்களுக்கு புரியாது. நீங்க யாருக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அது புரியாது. ஆனா அதை கர்த்தர் புரிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிக்கிறவங்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா இப்படி புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களே, இப்படி வருத்தத்தோடும் பாரத்தோடு இருக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களை வாழ வைக்கிறேங்கிறார். ஒன்னே ஒன்று செஞ்சீங்கன்னா போதும். அவரை நம்பி ஒரு காலடி எடுத்து வைங்க. என் வாழ்க்கையில இயேசுவை நான் மனசார விசுவாசிக்கிறேன், அவர் என் வாழ்க்கையின் ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என்னோட. ஏசப்பா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர்த்த நம்பி நான் ஏமாந்துருக்கிறேன். ஆனா இன்னைக்கு தாவீத போல நானும் உங்களையே நம்பி இருக்கிற ராஜா. என் வாழ்க்கையில எங்க தலை குடிஞ்சனோ அங்கேயே என்னை வாழ வைக்க நீங்க திட்டம் வச்சிருக்கிறீங்க. இந்த 2024 என்னை அப்படியே வாழ வைங்க. நீர்தான் என்னுடைய ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு எதெல்லாம் கடினமா இருக்கோ, எந்த உறவு பிரச்சனையா இருக்கோ, அதையெல்லாம் சரியாக்கி, அந்த ஒழுங்கின்மையை சரியாக்கி, அந்த வெறுமையை சரியாக்கி, அந்த இருளை வெளிச்சமாக்கி 2024 நீங்க என்ன ஆசீர்வதித்து வாழ செய்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவஜனமே, உங்களை நிச்சயமா கர்த்தர் வாழ வைப்பார். அவரை நம்பி இருக்கிறீங்களே, கண்டிப்பா நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னும் அவர் யாருங்கிறத அறிந்து கொள்ள நீங்க வாஞ்சையோட வாங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டை பாடி முடிச்சிடலாங்களா? ஒரு பாட்டை பாடி முடிச்சிடலாமா? எல்லாரும் என்னோட இணைஞ்சு பாடுங்க. மனசுல இருந்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு பாடுங்க. ஏதோ ஒரு பாட்டுன்னு நினைச்சு பாடாதீங்க. தாவீதுக்கு நடந்தது போலவே கர்த்தர் உங்களையும் வாழ வைக்க விரும்புகிறார். அதை விசுவாசத்தோட பாடுங்க. நிச்சயமாக அந்த பாட்டினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஏசப்பாவை நோக்கி பார்த்து, ஏசப்பா, என்னை நீங்க வாழ வைக்க திட்டம் வச்சிருக்கிறீங்க, அதுல நான் வாழ போறேன் ராஜா, என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே,
உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. எல்லாருமாக உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. நல்லா கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அக்கினி பாசையில எல்லாரும் பேசி இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? நீங்க சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கான சிறப்பான ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டுல கொடுக்கிறாரு. எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. அக்கினி பாஷையில அபிஷேகம் பெற்றவர்கள் அக்கினி பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. மற்றவர்கள் ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பா உமக்கு நன்றி. இடகால தியரபல துரபல மகடா, இந்த இரவு வேளையில உங்களை புறக்கணித்தவர்கள் மத்தியில, உங்களை உதறி தள்ளினவர்கள் மத்தியில, உங்கள் சத்துருக்கள் மத்தியில, உங்களை கடினப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் மத்தியில உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். ஏமா நாக்கால் அதரப மனமகதிய ரபலபதுர பலமகடா ஷாக்கா தாரா கலகதிய ரபலபதுரகலகடா இலகதி அரகலகடா. இந்த முதல் நாள்ல, இந்த வருடத்தின் துவக்கத்துல அவர் வாழ வைக்கிற அந்த திட்டத்திற்குள்ளராக பிரவேசிக்கும்படி எல்லா நாவுகளும் திறக்கப்படுவதாக. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அக்கினி பாஷையில பேசுறவங்க பேசுங்க, மற்றவங்க சொல்லுங்க, இயேசுப்பா உமக்கு நன்றி. Thank you Lord. ரேபா மனமன மகட கதியர கலகட தரபலப துரபல மகட சகல கதியர பலப துரபல மனமகடா ரகல தியபரபலப துரபல மகடா. எத்தனை நாள் ஏங்கினீங்க, எத்தனை நாள் கண்ணீர் விட்டீங்க, எத்தனை நாள் தனிமையில் அழுதீங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு சிலுவையில உண்டாக்கி உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. எஸ், அந்த புதிய விதமான அபிஷேகத்தை வாங்கிக்கோங்க. ரக லத ரக டத ரப லப தர கட சக தர கல கட கதி எர கல கட இதர பி எலம கதுர கல கட கதர பலப இல்ல மன மன மக டக தர கல கட சக மன கத ரக லக தர கட ஈக்கல தியர கட. எஸ், அநேகருடைய வியாதிகளை கர்த்தர் நீக்கி கொண்டிருக்கிறார். அநேகருடைய மன உளைச்சலை கர்த்தர் நீக்குகிறார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். வாயை திறந்து பேசி அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ரப லகத ரகட கதி அபரபலப கடா இலகதி அரகலகட துரபலபா. எஸ் 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 எஸ், என் ஆவியில நான் உணர்றேன், என் ஆவியில நான் உணர்றேன். ஒரு சிலருக்குள்ளராக நிறைய ஏமாற்றங்களை கர்த்தர் காட்டுகிறாரு. ஒரே மனுஷனை நம்பி 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 அவர்கிட்டயே ஏமாந்து திரும்ப திரும்ப ஏமாந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற சில இருதயங்களை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். ஒரே மனுஷங்கிட்ட தான் திரும்ப திரும்ப ஏமாந்து இருக்கிறீங்க, வேற யாருக்கிட்டையும் ஏமாறல, அதே மனுஷங்கிட்ட தான் மறுபடியும் ஏமாந்து போகிற நிலைமையில தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறார். இன்னைக்கு அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறார். எஸ், நல்லா அவருக்கு சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நீங்க அதுல இருந்து விடுதலை ஆயிடுவீங்க, அதுல இருந்து விடுதலை ஆயிடுவீங்க.
ரபலதி அபரப லகதுர கதரக லகட தரபல துரமண மகடா ஷகல் அத்திய ரகதிய பரபல மணமகதுரபா ஷகலதி அபரபல கடக தரகலகடா இலகதி அபரபல துரபல மண மகடா ஏம நாக்காலதி அபரபல கதுரகடா ரீக்காலதி அபரபல கடகதரகலகடா. பல வருஷ வியாதிகளை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. பல வருஷ பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. ரக தரகல கதி அபரபல புதுரபல மகடா இல்லகதி அபரபல கதுரகல கடகதரகடா லீக்க துருபியலக தரகடா. எத்தனையோ நாள் தூக்கம் இல்ல, தூக்கமே இல்ல, தூக்கமே இல்ல. என்னால நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல. அந்த நிலைமைய கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறார். ரீபா மனாத்திய பரபா ஷாக்லா காயாலதிய பரபலகடா லீனா துருபி அலபக துரபலகடக தரகடக தரபலப துரபலமகடா. பிள்ளைகளை குறித்த கவலை, எப்படி என் பிள்ளைங்களை படிக்க வைப்பேன், எப்படி என் பிள்ளைங்களை கரை சேர்ப்பேன். கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை வாழ வைக்கும்படி பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த ஒரே தேவன் அவர் தான். எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்ம பிரச்சனையை கண்டு நம்ம பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க எந்த தெய்வமும் இறங்கி வரலைங்க. நம்ம பிரச்சனையை கண்டு இறங்கி வந்து நம்ம பிரச்சனைகளை அவர் பிரச்சனையா ஏற்றுக்கொண்டு, நம்ம வியாதியை அவர் வியாதியா ஏற்றுக்கொண்டு, நம்ம தரித்திரத்தை அவர் தரித்திரமா ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவத்தை அவருடைய பாவமா ஏற்றுக்கொண்டு, நமக்காக ஜீவன் கொடுத்து நம்மை வாழ வைக்கும்படிக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நீங்க நம்பிட்டீங்கன்னா நான் சொல்றேன், நித்தியமாக நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஒருபோதும் நீங்க தலை குனிந்து நிக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?